ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசிக்கு பண வரவை மிஞ்சிய செலவு. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு விருச்சக ராசி 1000ல் ஒருத்தவங்களுக்கு தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். மற்றபடி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைவுன்றது இருக்காது. அதாவது ஜான் ஏறினா முழம் சறுக்கிற மாதிரி 100 வந்தது, 200 செலவாச்சு, 100 வந்தது, 100 செலவாச்சுன்ற மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் சிலருக்கு சரியாகவே இருக்கும். ஒரு விதத்தில் அவங்க செய்யக்கூடிய செலவுகள் தேவை அற்றதுன்னு துளி கூட சொல்லிட முடியாது. சில சூழ்நிலைகளில் தேவையான செலவையே தவிர்க்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போதைக்கு ஒன்றும் முடியலை, அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி அதை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் வரவு மிஞ்சிய செலவு அப்படின்னா அது உண்மை தான். அதாவது அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கான உயர்வு இருக்கும். ஒரு விதத்தில் சில சூழ்நிலைகளில் அவங்களுடைய உழைப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 500 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய உழைப்பு என்னவோ நியாயமானது 1000 ரூபாய்க்கானது. ஆனால் அங்கே கிடைக்கிறது என்னவோ 500. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய மனதும் அழுத்தம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இவ்வளோ குறைவாக இருக்குது. சரி, அந்த 500 ரூபாயாவது ஓரளவுக்கு அவங்களுக்கு நியாயமான செலவு தான். ஆனால் அதில் ஏதாவது கொஞ்சம் சேமிப்பு, அதுக்கும் வழி இருக்காது. புரியுதுங்களா? அங்கேயும் அடி வாங்கும். அதாவது வர்றது கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சு செலவு கொஞ்சம் ஆடம்பரமாக இல்லைனாலும் ஏதோ வருது போகுதுனாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டம், செலவு பண்ணிட்டாலும் கஷ்டன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அதாவது முழுங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இரண்டுக்கும் மத்தியில் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு நிலை. மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி இவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சில பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்க மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். நீங்கள் கவலைப்படுறத குறைங்க. விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமே கவலைக்குள் ஆக்கக்கூடிய விஷயமே கிடையாது. உங்களுடைய பலமே என்ன தெரியுமா? நீங்கள் கோவத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக தெளிவாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கோவப்படும் போதும் உங்களுடைய பதட்டம் அதிகமாகவும் மனக்குழப்பம் அதிகரிக்கும். சில விஷயங்களில் இந்த காலகட்டம் வருமானம் அப்படின்றது உழைப்பு சார்ந்து இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதற்குரிய உயர்வு நிச்சயமாக இருக்கும். ஒரு விதத்தில் தடை தாமதங்கள் இருந்தாலுமே எந்த ஒரு வேலையும் நின்றுடாது. புரியுதுங்களா? ஒரு டிலே ஆகும், ஆனால் அதுக்காக அந்த வேலை நின்றுடுன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் நினச்சதை விட பிரமாதமாக அந்த வேலை முடியும். அதுதான் உண்மையும் கூட. அதனால் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகள் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளில் செலவு ஆகிறது இயல்பு தான். அதுக்காக கோவப்படுறது வேஸ்ட். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஆனால் குடும்பத்தோட ஒத்துழைப்பு என்னவோ அவங்க சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மற்றபடி உழைப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் உங்களை கைவிடாது. உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் அப்படின்றது ஒரு விதத்தில் ஒரு பக்கம் வர மாதிரியும் இன்னொரு பக்கம் செல்கிற மாதிரியும் தான் இருக்கும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு விருச்சக ராசி பெருசாக மனசை போட்டு குழப்ப வேணாம். கடன் சுமைக்கு ஆளாகியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பெருசாக பயம் கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக அதிலேருந்து மீளும் காலம் விரைவில் வரும். படிப்படியாக மீளுவீங்க, அந்த கடன் சுமையிலேருந்து மீளுவீங்க. ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, சரி எனக்கு பெரிய அளவுக்கு ஆசைலாம் கிடையாது, மனசு நிம்மதியாக நிறைவான வாழ்க்கை இருந்தால் போதும், பணம் காசெல்லாம் முக்கியம் கிடையாது, சந்தோஷம் மனசுக்கு நிறைவு அப்படின்றது இருந்தால் கூட போதும்னு சில விருச்சக ராசி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பணத்துக்காக தேவைன்னு ஓடி அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய நிறைவு கிடச்சிருக்காது. இருக்கிறவங்க எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டு கஷ்டப்படுத்தி அதனால் அவங்களுக்கு பெரிய நிம்மதியோ அல்லது நிறைவோ இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபராசியில் இருக்கார். அவருடைய 7ஆம் பார்வையை உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அவர் மறையிறார் இல்லைங்களா, 6ஆம் இடமானது. அப்போது எவ்வளோ இங்கே கொடுத்தாலும் அதற்கு நிகரான செலவையும் கூடவே கொடுப்பார். வருமானம் இருக்கும், வருமானத்திற்கு நிகரான செலவுகள் சிலருக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஒரு விதத்தில் வருமானம் இருந்து அதை நீங்கள் சரிவர செயல்படுத்தி ஓரளவுக்கு சேமிப்பு பக்கம் கொண்டு போயிடுவீங்க. தசாபுக்தி ஒத்துழைக்கலைன்னா வருமானம் வரும், ஒன்றும் பெருசாக கையில் சேமிக்க முடியாது. நீங்கள் தவிர்க்க முடியாத செலவுகளில் செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க.
அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் சிக்கி தவிப்பாங்க. மற்றபடி விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய காலகட்டம் மாற்றங்கள் நிகழ்ந்து நிச்சயம் உங்களுக்கு எவ்வளோ ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.